السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الحكمة ضالة المؤمن، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியம் பொருந்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய மதரசாயே இஸ்லாமியாவினுடைய இஃபுல் மதரசாவின் 104வது ஆண்டு நிறைவு விழா, இங்கே ஆலிம் படிப்பு ஆரம்பிக்கப்பட்டு அதனுடைய 4ஆம் ஆண்டு நிறைவு விழா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இஃபுல் பிரிவிலே ஒருவர் முடித்திருக்கின்றார். அதனுடைய பட்டமளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், கல்வி அறிக்கையோடு சேர்த்து. மதரசா துவங்கப்பட்டு சுமார் 4 ஆண்டு காலங்கள் இங்கே என்னவெல்லாம் நடக்கிறது, என்ன நடத்தப்படுகிறது, மாணவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு செய்தியாக நான் தர விரும்புகிறேன். மதரசா துவங்கப்பட்டு இங்கே என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு முன்னால் கல்வி சார்ந்த ஒரு நிகழ்வு என்ற காரணத்தினால் ஓரிரு விஷயங்கள். கல்வி என்பது மனிதனுக்கு அடையாளமாக, ஆதாரமாக இருக்கிறது. கல்விதான் மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய செல்வம். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அல் ஹிக்மத்து லால்லத்துல் முஃமின். கல்வி ஞானம் என்பது ஒரு முஃமினுடைய காணாமல் போன பொருள். அது எங்கு கிடைத்தாலும் அதை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அந்த அடிப்படையில் கல்வி என்பது எல்லா மனிதர்களுக்கும் கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. அதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் இப்படி இருந்தீர்கள், உங்களுக்கு நான் இப்படி எல்லாம் செய்து கொடுத்தேன் என்று இறைவன் சொல்லிக் கொண்டே வருவான். ஆனால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்: ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்ன இறைவன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் எனக்கு கல்வியை அதிகமாக்கி தா என்று கேட்க சொல்லி தருகின்றார். அப்படியானால் இந்த கல்வி என்பது எல்லா காலகட்டத்திலும், சிறுபிராயத்தில் மட்டுமல்ல, மரணிக்கின்ற வரை, சொல்வார்கள் தொட்டிலிருந்து சுடுகாடு வரை என்று, மினல் மஹதி இலல் லஹதி என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் கல்வி தேட வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் கேட்க சொன்னார். இது மட்டுமல்ல, இந்த கல்வி என்பது
இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்திலே எந்த இடத்திலும் வேற்றுமை பார்க்காத, உயர்வு தாழ்வு பார்க்காத ஒரு மார்க்கம் என்றால் அது நம்முடைய இஸ்லாம் தான். அது மொழியாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், இன்னும் பொருளாதாரமாக இருக்கலாம். எந்த விஷயத்திலும் உயர்வு தாழ்வு என்பது நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், அறிந்தவர்களும் அறியாதவர்களும், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அப்படியானால் யாரெல்லாம் கல்வி கற்றார்களோ, யாரிடத்தில் கல்வி இருக்கிறதோ அவர் கற்காதவரை விட உயர்ந்தவர், மேலோங்கியவர் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றார். இது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் துவக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? படைத்து வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, எல்லா பொருட்களின் பெயர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் என்பதாக சொல்கிறார். அப்ப முதலில் இந்த உலகத்தின் துவக்கம் கல்வி. அந்த கல்வியை அவர்கள் தெரிந்து வைத்ததால் மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சஜ்தா செய்ய வைத்தார். அப்ப கல்வி தேவை. கல்வி இருந்தால் அவருக்கு, அந்த கல்வி கற்றவருக்கு மற்றவர்கள் எல்லாம் பணிய வேண்டும், பணிந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய அந்த வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் துவக்கம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், நீங்கள் ஓதுங்கள், ஓதுகிறாக என்று துவங்கிய அந்த வசனம். இப்படி வழி நெடுகிலும் என்ன தெரிகிறது? கல்வி அவசியம், கல்வியின் முக்கியத்துவம். கல்வி இருந்தால்தான் ஒரு சமுதாயம் மேலோங்கி இருக்க முடியும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு நிறைய கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட மதரசாயே இஸ்லாமியா அரபிக் கல்லூரி மதரசா. இந்த 4 ஆண்டு காலம் முடிவடைந்திருக்கிறது. இங்கே என்ன நடக்கிறது? எல்லா மதரசாக்களிலும் தமிழகத்திலே ஆங்காங்கே நடத்தப்படுகின்ற, அது வேலூர் பாக்கியாத் உட்பட அத்தனை மதரசாக்களிலும் என்ன பாடத்திட்டங்கள் இருக்கிறதோ அந்த பாடத்திட்டத்தை தான் இங்கே வைத்திருக்கிறோம். இருந்த போதிலும் வெறுமனே மார்க்க கல்வி மட்டும் என்பது இல்லாமல் உலக கல்வியின் தேவை என்ற காரணத்தினால் இரண்டும் சேர்த்து இங்கே வழங்கப்படுகிறது. மாணவர்கள் காலையில் எழுந்து ஃபஜ்ர் தொழுதுவிட்டு ஒரு அரை மணி நேரம் குர்ஆன் ஓதுவார்கள். ஓதியதற்கு பின்னால் பொதுத் தேர்வு எழுதக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. அதற்கு பின்னால் அவர்களுடைய சுய தேவைகளை முடித்துக் கொண்டு உணவு அருந்தியதற்கு பின்னால் 8:30 மணிக்கு பாடங்கள் துவங்கப்பட்டு சுமார் 12 மணி வரை அரபு பாடங்கள் நடக்கும். அதற்கு பின்னால் ஓய்வெடுப்பார்கள். லுகர் தொழுகை, உணவு, பிறகு 2:15 மணிக்கு துவங்கக்கூடிய பாடங்கள் மீண்டும் 4:30 மணிக்கு அசருக்கு முன்னால் முடிக்கப்படும். அங்கே உலக கல்வி சம்பந்தப்பட்ட அகாடமி பாடங்கள் நடக்கும். இப்படி முழுக்க பாடங்கள் இதிலேயும் மாணவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். அசருக்கு பின்னால் வெளியே சென்று வருவார்கள். மக்ரிபுக்கு பின்னாலும் இஷாவுடைய உணவுக்கு பின்னாலும் சுமார் 1 மணி நேரம். இதுவெல்லாம் அந்த நடந்த பாடங்களை படிப்பதற்கான நேரங்கள். மாணவர்கள் அன்றன்று நடத்தப்பட்ட பாடங்களை திருப்புவார்கள், படித்து பார்ப்பார்கள், மனனம் செய்வார்கள். இதுவெல்லாம் இங்கே நடத்தப்படுகிறது. வரக்கூடிய வருடத்திலே இன்ஷா அல்லாஹ் மாணவர்களுக்கு சொற்பயிற்சி மன்றம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அவர்கள் பேசுவதற்கு பயிற்சி எடுப்பதற்காக. அது மட்டுமல்ல, எழுதுவதற்கென்று எழுத்து பயிற்சியும் கொடுக்கப்பட இருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் காலையிலே இவர்களுக்கு தஜ்வீத் கிளாஸ் நடத்தப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டும், இதுவரை மாணவர்கள் எந்த ஸ்டேஜிலும் பேசியதில்லை. எங்கும் நின்று பேசுவதற்கு கூச்சப்படுவார்கள், அச்சம் இருக்கத்தான் செய்யும்.
இருந்த போதிலும் இன்று பேசியது மனதுக்கு திருப்தியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் பார்க்கின்ற முதல் மேடை இதுதான். இங்கே இதுவரை இந்த 4 வருடத்தில் எந்த நிகழ்வும், சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும். நாசிர் ஹசரத் அவர்கள் வருவார்கள், கல்லூரி முதல்வர்கள் உபதேசம் செய்வார்கள். ஆனால் ஒரு பெரிய நிகழ்ச்சி என்பது இப்பொழுதுதான் இவர்கள் பார்க்கிறார்கள். இருந்த போதிலும் இதிலே இவர்கள் பேசி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மாணவர்களுடைய கல்வியிலும் இவருடைய எழுத்தாற்றல், சொல்லாற்றல் அனைத்திலும் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர்களாக, எழுத்தாளர்களாக, கல்விமான்களாக உருவாக வேண்டும், உருவாக்க வேண்டும் அல்லாஹ் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவிற்காக வேண்டி யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் இன்ன பிற விஷயங்களாலும் ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ, ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான அருளையும் பாக்கியத்தையும் தருவானாக என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.